அந்த ஒரு சீசன் வந்து அந்த இலை வரும். ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து இப்போ வந்து இது நடக்குது. நீலகிரி ஆயில் இந்த காப்பு கோல்டுக்கு ஃபீவருக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த விக்ஸ் அயோடைஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க இல்லை, சேம் அப்ளை தான் இது நீலகிரி ஆயில். செகண்ட் வந்து கல்தேரி ஆயில், இது வந்து ஜாயிண்ட் பெயினுக்கு, மசில்ஸ் பெயினுக்கு, பேக் பெயினுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து சீசனில் வந்து ஹீன் ஆயில் கன்சன்ட்ரேட்டுக்கு, மைக்ரோக்கு, டெஸ்ட் ஆகும். அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து பாதி தண்ணி போட்டுட்டு இந்த ட்ரம்மில் இதில் வந்து 300 kg இதில் ஃபில்அப் பண்ணிடுவாங்க சார். ஃபில்அப் பண்ணிவிட்டு நல்லா 8 hours நல்லா பாயில் பண்ணுவாங்க. பாயில் ஆகுறதுன்னு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டீம் போகும். அந்த ஸ்டீம் போயிட்டு இங்கே வந்து கூலிங் வாட்டரில் வந்து நல்லா கூலிங் ஆகும். கூலிங் ஆகுறதுமே இங்கே ஒரு சின்ன போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டரும் வரும், இந்த ஆயிலும் வரும். அந்த ஆயில் வந்து கீழே மேலே வந்து ஆயில் மிதக்கும், கீழே வந்து அந்த வாட்டர் இருக்கும். அது வந்து செப்பரேட்டாக பிரிச்சிடுவாங்க. இந்த 3 ஆயிலும் வந்து சேம் மெத்தடில் தான் பண்ணுவாங்க சார். இங்கே வந்து உங்களுக்கு மசாலா டீ, சாக்லேட் டீ, க்ரீன் டீ எல்லாம் தருவாங்க. எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது எந்த ஃபேக்ட்ரி சொல்லுவீங்க? இது மயூரா ஃபேக்ட்ரி சார். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மசாலா டீ இருக்குது, சாக்லேட் டீ இருக்குது, அப்புறம் வந்து நார்மல் டீ இங்கே இல்லை, க்ரீன் டீ இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாம்பிள்ஸ்க்காக வாங்குகிறோம், நல்லா இருந்தால் பார்த்துட்டு வாங்குகிறோம். இது வரைக்கும் பார்த்தது இல்லை சாக்லேட். இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்களா? சாக்லேட் ஃபேக்ட்ரி பெருசாக இருக்கும். இந்த சாக்லேட் மேக்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மேக்கிங்கே மிஷினில் தான் பண்ணுறாங்க. டோட்டலாக இதோட நேமே வந்து ஹோம்மேட் சாக்லேட். ஹோம்மேட்னா சாக்லேட் வீட்டில் பண்ணணும், இல்லைன்னா வீடு மாதிரி இருக்கணும். என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மிஷினில் பண்ணும்போது எசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோம்மேட் சாக்லேட்டோட மீனிங்கே வித்தவுட் மிஷின்ஸ், வித்தவுட் எசன்ஸ் அண்ட் வித்தவுட் ப்ரிசர்வேஷன். நம்ம இப்போ போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இல்லை நேச்சுரலாக ப்ரிசர்வேஷன் ஆகும். ஃப்ரீசரோ இல்லை ஏசி மாதிரி போட்டுட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நேச்சுரலாக பண்ணால் தான் அது ஹோம்மேட் சாக்லேட். என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, 60% கோகோ இருக்கும், 20% மில்க் மேட் இருக்கும், 20% ஐசன் சுகர் இருக்கும். இதோட மேக்கிங் மெத்தட் எப்படின்னா, நம்ம வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது கீ இல்லைன்னா பட்டர். ரெண்டு ஏதாவது ஒன்று போட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் கோகோ அதில் மிக்ஸ் பண்ணோம்னா சாக்லேட்டோட ஸ்லாப் மாதிரி ஆகும். தென் அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, லிக்விட் ஃபார்முக்காக மில்க் மேட் அவன் யூஸ் பண்ணலாம், மில்கி மிஸ்ட் எது வேணாலும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த லிக்விட் ஃபார்ம் கிடைக்கும். லாஸ்ட்ல ஐசன் சுகர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சுகரே போடலாம், பட் நார்மல் சுகர் போட்டோம்னா ஈவன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஐசன் சுகர்னா ஈவன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட். நம்ம இப்போ போட்டு கையில் மேக் பண்ணும்போது அந்த ஈவன் டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஐசன் சுகர் யூஸ் பண்ணுறது. இது ரெடி பண்ணிட்டு ஒரு 35 minutes, பாயிலிங் டைம் வந்து 35 minutes ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் கீழே வச்சோம்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் கோல்ட் ஆயிடும். அந்த டைமில் தான் இந்த ஃப்ளேவர்ஸ்னாலே நம்ம எங்ககிட்ட இருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நட்ஸ் தான் இருக்கும். ஓகே, எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி தான். எதுவுமே இந்த எசென்ஷியல் இருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு மேங்கோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரிலாம் சாக்லேட் வருது இல்லையா, மேங்கோ சாக்லேட் இருக்கும், ஆரஞ்சு சாக்லேட், அது எல்லாமே கம்பல்சரி. எல்லாமே அது ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே எசன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நாங்கள் எங்கிட்ட இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நட்டு, கேஷ்யூ. ஃப்ரூட் நட்னா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கும், கேஷ்யூனா கேஷ்யூ இருக்கும், பட்டர்ஸ்காட்ச்னா இன்சைட் பட்டர்ஸ்காட்ச் இருக்கும், கிறிஸ்பினா ரைஸ் கிறிஸ்பி இருக்கும். எல்லாமே நேச்சுரல் நட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு அந்த ப்ரிசர்வேஷன் வந்து ஒரு 5 to 6 hours கொடுக்கணும். 6 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ்ல போட்டோம்னா மல்டிங் ப்ராப்ளம் கம்மியா இருக்கும். ஆனால் இது ஒரிஜினாலிட்டியை வந்து மாத்திட்டாங்க. காரணம் என்னன்னா, மேனுவலா நாங்க பண்ணும்போது ஒரு 100 கிலோ தான் பர் டே பண்ண முடியும். அதிகபட்சம் 120 கிலோ பண்ணலாம். மிஷின்ல போட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல 200 கிலோ எடுக்கும். 1 hour get 200 kg உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். எஸ், யாராவது பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அவ்வளோ சூட் இருக்கா சார்? ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். வெளில தண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சாக்லேட்டோட லைட்டா சூடா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் இதே எதிர்பார்க்கல. அப்படிதான் பாடுறாரு. சூப்பரா இருக்கு. ஆனால் நீங்க டேஸ்ட் பண்றீங்களா? ஒரு கோகோ சாக்லேட் இருக்கு பாருங்க, நம்மகிட்ட 95% இருக்கு. இந்த டார்க் சாக்லேட் 550 சாக்லேட் அப்படியே பிட்டர் கசப்பு தன்மை, முழு கசப்பு இருக்கு. இந்த கோகோவோட கண்டென்ட் அதான் சாக்லேட்டோட. பட் எது வந்து பெஸ்ட் உங்களுக்கு? அதிகமா கோகோ இருக்குது பெஸ்டா? கோகோ கண்டென்ட் அதிகமா வரது பெஸ்ட். வரதான் பெஸ்ட். ஓகே, கோகோ கண்டென்ட் அதிகமாக ஹெல்த்துக்கு தான் நல்லது.
சாக்லேட் எவ்வளவு வேணா சாப்பிடுவாங்க, குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னா ஏன்னா இப்போ நீங்க இங்கே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். இதே ஃபீல் வேணுமோ வீட்டில் போயிட்டு அந்த பவுலில் ஒரு 2 சாக்லேட் போட்டுட்டு ஹாட் வாட்டர் கொதிக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கணும் போட்டு அந்த பவுல் தண்ணி அதில் ஊற்றணும். ஹாட் வாட்டர்ல பவுல்ல இருக்கிற இதை வைக்கணும் அதுல. அவ்வளவுதான். சுடு தண்ணியில கிளாஸ் போட்டு வைக்கணும். எனக்கும் சாக்லேட் பிடிக்காது, ஆனா அது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதோ இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணது இல்லை, இது புது ஐடியா இருக்கு. ஏன் கேட்டீங்க?